பலவிதமான உணவுப் பொருட்களை நாம் எல்லாரும் சமைப்பதுண்டு, உண்பதுண்டு. இப்படி நாம் உண்கிற அந்த சமைக்கிற உணவுப் பொருட்களிலே சில நேரங்கள் சில உணவுப் பொருட்கள் காலம் ஆகும் பொழுது அவைகள் கெட்டுப்போவதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த கெட்டுப்போன உணவுப் பொருட்களை யாருமே அதை உண்ண விரும்ப மாட்டார்கள். ஒரு சிலர் சமைக்கிற உணவை அந்த நேரத்திற்கு மாத்திரம் உண்கிறவர்கள் உண்டு, அன்றைக்கு மாத்திரம் உண்கிறவர்கள் உண்டு. இன்னும் அநேகர் அதை வீணாக்காமல், இது ஆண்டவருடைய பணம், ஆகவே நாம் வீணாக்கக்கூடாது என்று சொல்லி அதை அவர்கள் குளிர்சாதன பெட்டியிலே வைத்து அதற்கு பின்பதாக அதை எடுத்து மறுபடியும் சூடாக்கி உண்பது உண்டு. அந்த நேரத்திலும் அது கெட்டுப்போய் இருக்கிறதா நன்றாக இருக்கிறதா என்று சுவைத்து பார்த்து அது கெட்டுப்போய் இருக்குமானால் அதை குப்பையிலே தூக்கி எறிந்து விடுவார்கள். நன்றாக இருக்குமானால் அதை மறுபடியும் சூடாக்கி உண்பதுண்டு. மத்தேயு 18:11 இயேசுவை குறித்து சொல்லுகிறது, மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை இரட்சிக்க வந்தார். இயேசு தன்னுடைய இருதயத்தில் பாவத்தோடு கூட, பாவ உணர்வோடு கூட, பாவ சிந்தையோடு கூட கெட்டுப்போய் இருக்கிற மனிதனை தூக்கி எறியாமல், வேண்டாம் என்று நிராகரித்து தூக்கி வைக்காமல், அவர் அந்த மனிதனை பாதுகாக்க, ரட்சிக்க, அவனுடைய பாவங்களை எல்லாம் கழுவுவதற்காக இந்த பூமியிலே வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸின் சிறப்பு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கெட்டுப்போய் பாவத்தில் விழுந்து, கெட்ட பழக்க வழக்கங்களில் விழுந்து அழிந்து கொண்டு இருக்கிற மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக, ரட்சிப்பதற்காக வந்தார்.